நான் எம்ஏ தமிழ் படித்த மாணவன் தான். தேர்வுக்காக படித்தேனே தவிர தேவைக்காக, தமிழின் தேவைக்காக படிப்பதில்லை. சமீபத்தில் தான் பாடம் சம்பந்தப்பட்ட நூல்களை தவிர்த்து படிக்க ஆரம்பித்திருக்கிறேன். குறிப்பாக ஐயா அகன் அவர்கள் எழுதிய தமிழ் புத்தகத்தில் ஒரு 100 பக்கத்தை தாண்டி இருக்கிறேன். இந்த நிகழ்விலே அருமை நண்பர் ஐயப்பன் பேசுகிற போது அண்ணன் ரவி கார்த்திகேயன் அவர்களை பற்றி பேசினார். நானும் பல முறை பார்த்திருக்கிறேன். அவர் எப்பொழுதும் ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்துகிற எண்ணத்தோடு தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் கிராமத்தில் பல பேர் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு வழி அண்ணன், அதை செயல்படுத்தியவர் நம்முடைய அண்ணன் பொன்முடியார் அவர்கள். இப்படி எப்பொழுதும் ஒடுக்கப்பட்டவர்களை நேசிப்பதிலையும் அவர்களை நேசம் காட்டுவதிலையும் அளப்பரியார் கடமையாற்றக்கூடியவர் அண்ணன் மருதம் ரவி கார்த்திகேயன் அவர்கள். அதை போலவே தமிழுக்காக, தமிழ் தொண்டாக நினைத்து கவிதை நூல்கள் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதிய கவிஞர் அன்பாரம் அவர்களுக்கும், தலைமை பொறுப்பேற்றிருக்கிற வழுதரட்டிக்கு கவிதையை அறிமுகம் செய்து வைத்த மாணவர்கள் படித்ததை காட்டிலும், மக்கள் படித்ததை காட்டிலும், மக்கள் மனதிலே எழுதியதை காட்டிலும் பெரியாரின் சுவற்றிலே எழுதி உலக கவிஞர்களை எல்லாவரையும் அறிமுகப்படுத்திய அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், அப்போதெல்லாம் கவிதையை நாங்கள் படிக்க வேண்டும் என்றால் பெரியார் சுவற்றை பார்த்தால் பொழுதும் கவிதை வரிகள் இருக்கும். அந்த சாக்கு சேர்த்து நினைச்சு அதை அழியாத எழுதுவாங்க. கீழே மறக்காம யார் எழுதுனாங்களோ அவங்க பேர், மறக்காம யார் எழுதினாங்களோ அவங்க பேர் இருக்கும். எந்த கவிதைக்கும் பேர் இல்லாம ஒரு கவிதை கூட அந்த சுவத்தில் எழுதப்பட்டிருக்காரு. சமீபத்தில் ஒரு டீ கடையில், அங்கே சிவாஜி டீ கடைன்னு ஒரு டீ கடை அங்கே பேசிக்கிட்டு இருந்தப்ப அவர் சொன்னாரு, நான் ஐடிஐ படிக்கிறப்பயே, அப்போதான் முதல்ல நாங்கள் உட்காந்துறோம் டீ கடையில், நான் ஐடிஐ படிக்கிறப்பயே அந்த செவத்துலலாம் கவிதை எழுதுறேன் இதுதானே அப்படின்னாரு. ஆக இலக்கியம் என்பது மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒன்று என்று நினைத்து அதை சுவற்றிலே அறிமுகம் செய்து வைத்தவர் அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்கள். கவியரங்க கவிதைக்கெல்லாம் போயிருக்கிறோம், கேட்டுருக்கிறோம். அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது. ஐயாவோட பழகுன்னு இல்லை, அவரோட நம்ம நினைவு பகிர்ந்துக்கிற அளவுக்கு நான் பழகியவனும் அல்ல, அவரை பற்றி படித்தவனும் அல்ல, அவர் எழுதிய புத்தகத்தை வாசித்தவனும் அல்ல. ஆனால் சமீபத்தில் அகன் அவர்கள் தொகுத்திருக்கிற புத்தகம் ஐயா அவர்களின் முழுமையான தொகுப்பிலிருந்து முத்தாய்ப்பான வரிகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை வாசித்தாலே ஓரளவுக்கு ஐயாவை வாசித்ததற்கு சமமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏறக்குறைய ஊடே சில வரிகள் அவர் எழுதியிருந்தாலும் முழுக்க ஐயாவின் கவிதை வரிகளே அந்த புத்தகத்தில் இருக்கிறது. காசு தான் கொஞ்சம் அதிகமே தவிர, ஆனாலும் தமிழுக்கு விலையேது, நல்ல தமிழுக்கு விலையேது. எனவே நாம் வாய்ப்பு கிடைக்கிற போது, நம்மிடத்தில் பணம் இருக்கிற போது அந்த புத்தகத்தை வாங்கி வாசிப்போம். இடையிலே மைய நூலகம் இருக்கிறது, மாவட்ட மைய நூலகம், அதனுடைய பெயர் கூட இருக்கும். ஆனால் அதில் நான் நுழைந்தது ஓரிரு நாட்கள் மட்டும்தான் இருக்கும். இவ்வளவு பெரிய வாய்ப்பை பயன்படுத்துவதை நினைத்து வயதாகி அந்த காலத்தில் விற்கப்படுகிறேன், வேலைப்படுகிறேன். இருந்தும் ஐயா கவிதையில் ஒரு கவிதை என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த கவிதையை சொல்லி விடைபெறுகிறேன். சொந்த பந்தங்களிடம் சொல்லி அற வேண்டாம். நான் காணாமற் போனதை தேடி, நான் காணாமற் போனதே தேடி என்னை கண்டுபிடிக்கத்தான். நான் காணாமற் போனதே தேடி என்னை கண்டுபிடிக்கத்தான். கண்டுபிடிக்கும் வரை காணாமற் போவதிலும் ஒரு சுகம். நம்ம மனுஷன் எல்லாருமே ஒவ்வொரு நொடியும் காணாமல், காலம் காணாமல் போவதை போல கடந்த கால
தொலைந்து போவதைப் போல நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியுமே காணாமல் போகிறோம். ஏதோ ஒன்றை தேடி தொலைகிறோம். அந்த தொலைவு போனதில் ஒரு மகிழ்ச்சி உண்டு என்று மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார். அடுத்ததாக, இயற்கை சிரித்த போது மனிதன் பிறந்தான். இயற்கை சிந்தித்த போது மனிதன் பிறந்தான். சிந்திப்பதை மனிதன் நிறுத்திய போது கடவுள் பிறந்தார்கள். இயற்கை சிந்தித்த போது மனிதன் பிறந்தான். சிந்திப்பதை மனிதன் நிறுத்திய போது கடவுள் பிறந்தார்கள் என்று மிக அற்புதமான அறிவியல் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அறிவு மனிதனை அளவில்லா அளவுக்கு உயர்த்தும் என்பதை பதிவு செய்கிற வகையில ஆண்டவன் உயர்த்த மாட்டான், உங்களுடைய உழைப்பு உயர்த்தும் என்று பதிவு செய்திருக்கிறார். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் படிக்கிற பொழுது வந்தது. மீண்டும் தொடர்ச்சியாக வாசித்தால் இது ஒரு குறிப்புகள் இல்லாமலேயே பேச முடியும் என்பதை கூறி ஐயாவோடு நாம் பழகுகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. மீண்டும் பழகுவோம். அவர் புத்தகத்தை பின்தொடர்ந்தால் அவரோடு பழகுவதற்கு ஒப்பாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.